வெள்ளகுதிரை திரை விமர்சனம். ஹரிஷ் ஹோரி, அபிராமி போஸ் மற்றும் பலர் நடிப்புல, சரண்ராஜ் செந்தில்குமார் இயக்கத்துல, இசையமைப்பாளர் பரத் ஆசிவாகன் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் வெள்ளகுதிரை. படம் எப்படி இருக்கு வாங்க பார்க்கலாம். ஹீரோ ஹரிஷ் ஹோரி தனது குடும்பத்துடன் தலைமறைவு வாழ்க்கை வாழ்வதற்காக சாலை வசதியே இல்லாத தனது மலை கிராமத்திற்கு செல்கிறார். அங்கிருக்கும் அவரது உறவினர் வீட்டில் தங்கிக் கொண்டு சுமை தூக்கும் வேலையை செய்து கொண்டிருப்பவர், விசேஷங்களுக்காக மட்டுமே தயாரிக்கப்படும் அங்கு மட்டுமே கிடைக்கும் ஒருவித போதை பொருளை வியாபாரமாக்கி பணம் சம்பாதிக்கும் முயற்சியில் ஈடுபடுகிறார். இதற்கிடையே அந்த மலை கிராம மக்களை ஏமாற்றி அவர்களது நிலத்தை அபகரித்து அந்த மக்களை அங்கிருந்து வெளியேற்றி அந்த பகுதியை சுற்றுலா தலமாக மாற்றுவதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கும் முன்னாள் ஊர் தலைவரின் திட்டத்தை அறிந்து அதை முறியடிக்க முயற்சிக்கிறார் ஹரிஷ் ஹோரியின் மனைவி அபிராமி போஸ். கணவன் மனைவி இருவரது முயற்சியால் என்னென்ன பாதிப்புகள் ஏற்பட்டது, இதனால் அந்த மலை கிராம மக்களின் வாழ்க்கையில் எத்தகைய மாற்றங்கள் ஏற்பட்டது, ஹீரோ தலைமறைவு வாழ்க்கையின் பின்னணி என்ன என்பதை கமர்ஷியல் பாணியில் சொல்லியிருப்பதுதான் வெள்ளகுதிரை. கதையின் ஹீரோவாக நடித்திருக்கும் ஹரிஷ் ஹோரி கதாபாத்திரத்திற்கு பொருத்தமான தேர்வாக இருக்கிறார். ஹரிஷ் ஹோரியின் மனைவியாக நடித்திருக்கும் அபிராமி போஸ் கிராமத்து பெண்ணாகவும் அளவான நடிப்பாலும் கதை களத்திற்கு பலம் சேர்த்திருக்கிறார். முன்னாள் ஊர் தலைவர், மலை கிராம மக்கள் என மற்ற கதாபாத்திரங்களில் நடித்திருக்கும் நடிகர்கள் சிலர் பரிச்சயம் உள்ள முகமாகவும் பலர் பரிச்சயம் இல்லாதவர்களாகவும் இருக்கிறார்கள். இசையமைப்பாளர் பரத் ஆசிவகன் பாடல்கள் இல்லை என்றாலும் தனது எளிமையான பின்னணி இசை மூலம் வியக்க வைக்கிறார். ஒளிப்பதிவாளர் ராம்தேவ் எந்தவித விளக்குகளையும் பயன்படுத்தாமல் ஒளிப்பதிவு செய்திருந்தாலும் காட்சிகளை தரமாக படமாக்கி இருக்கிறார். எழுதி இயக்கியிருக்கும் சரண்ராஜ் செந்தில்குமார் சாலை வசதிகள் மற்றும் சில அடிப்படை தேவைகள் இல்லாத மலை கிராம மக்கள் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளை பற்றி மட்டுமே பேசாமல் அந்த நிலப்பரப்பில் தஞ்சம் அடையும் ஒரு குடும்பத்தை மையமாக கொண்டு ஒரு சஸ்பென்ஸ் கமர்ஷியல் படமாகவும் கொடுத்திருக்கிறார். மொத்தத்துல வெள்ளகுதிரை கவனம் ஈர்க்கும்.